இறை வழிபாட்டுக்காரமாக நாம் இருந்தவாறே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுகிடந்து நேசத்தில் நடத்தி நண்பர்களே சுவாமி, மனமகிழ்ச்சியானந்த காலை வேலைக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இது இந்த 2021 ஆண்டிலே தகப்பனே, மே மாதத்தின் 1ஆம் ஞாயிறன்று உம்முடைய இறை சமத்தில் இருக்கும்படியாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இதோ கடந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை கணின் மணி போல பாதுகாத்த தேவன், இந்த வாரத்திலும் உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக உம்முடைய இறை சமூகத்தை தேடி வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை வெற்றிக்கு செய்யுமாறு உடைய கரங்களில் ஒப்புக் ஜெபிக்கிறேன். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே எனக்கு பிரியம் என்று சொன்ன அன்புள்ள சாமி, இதோ காணொலி மூலியமாக கண்டு கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தகப்பனே, இதோ இந்த இறை வழிபாட்டிலே கலந்து கொள்ளும்படியாக இல்லத்திலிருந்து அனுசரித்து கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான பிள்ளைகளுக்கும் தேவையான இறை ஆசீர்வாதத்தை நீர் பரத்திலிருந்து கட்டளை தருமாறு உடைய கரங்களில் ஒப்புக் ஜெபிக்கின்றேன். பாடுகின்ற பாடல்களையும் வாசிக்க கேட்கின்ற திருமறை பாடத்தையும் அருளுரை நேரத்தையும் பாபரிக்க நேரத்தையும் ஆண்டவர் ஏற்று அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அன்புள்ள சுவாமி, இதோ நாங்கள் இது ஒரு பொழுதுபோக்காக இல்லாதபடி தூய் ஆவியானுடைய பிரசனத்தை நாங்கள் உணரும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தியல்லுங்க. ஆரம்பம் முதல் முடிவு வரை உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்பட்டும். இறைமைந்த நேசு கிறிஸ்தன் வழியாய் ஜெபங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமேன். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே சிஎஸ்ஐ காஞ்சிகோவில் போதக சேரத்தின் சார்பாகவும் சிஎஸ்ஐ இமானுவேல் ஆலயத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கின்றோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 5வது கீர்த்தனை சர்வலோக தீப நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம் என்ற பாடலை நாம் ஒருமித்து பாடலாம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம்.
ஜகத்திரட்சகனே நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியின் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். பரிசுத்த ஆவி நமஸ்காரம். பரமசத்குருவே நமஸ்காரம். அருபியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருபியாய் அடியாரகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். கர்த்தாதி கர்த்தா கருணை சமுத்திரா நித்ய திரியேகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம். நாம் நின்ற வண்ணமாகவே கடவுளை தொழுவோம். மூன்றாம் ஆறாம் முறைமையை பின்பற்ற கடவும். பக்கம் எண் 22. கர்த்தர் தமது பரிசுத்தாலயத்தில் இருக்கின்றார். பூமியெல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் உண்டு. வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உண்டு. நான் உமது மிகுந்த கிருபையினால் உமது ஆலயம் சென்று உமது சந்ததிக்கு நேராய் பயபக்தியோடு பணிவேன். கர்த்தர் என் வெளிச்சம், என் ரட்சிப்பு, யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனுக்கு அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? நமது பாவங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு செய்யவில்லை, நமது அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் நமக்கு சரிக்கட்டவும் இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியது. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்வேன். அனைவரும் இணைந்து சொல்வோம். என் கண்மலையும் என் மேற்புமாய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. ஆமேன். நாம் இருந்த நிலையிலே கண்களை மூடி சர்வவல்லமையுள்ள தேவனிடத்திலே நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாக நாம் அறிக்கையிடுவோம். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் சகல நம்மை சுத்திகரிக்கும் என்றும் நமக்கு கற்றுக்கொடுக்கிறது. நம்முடைய பாவங்களை நம்முடைய ஆராய சமாளித்து அவர் சிலுவையில் மறித்து நம்முடைய பாவத்திற்காக மீட்டெடுக்கப்பட்ட தேவனிடத்திலே நாம் மனதிலிருந்து உள்ளத்தின் ஆனது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். தன்னுடைய
தனித்தனியாக பாவனை செய்யலாம். ஒருவனுக்கு ஒரு விதமாக 24ஆம் காண்பியுங்கள். 2ஆம் பாவத்தினை அனைவரும் நினைத்து நாம் எழுதுவோம். நாங்கள் நினைவிலும் சொல்லிலும் செய்யலும் தெரிந்துமாக பாவம் செய்வீர்கள் என்று இதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வவல்லவர் அறிக்கையிலும் அவரால் எங்களுக்கு எதிராக என்று கருத்தை நம்பாகிறோம். சர்வவல்லவரே, எங்களுக்கு எதிரி எல்லா பாவங்களையும் எங்களுக்கு மன்னியும். நன்மையாக நிலைப்படுத்தி நித்திய ஜீவனை அடைய செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். தேவனே, எப்பொழுதும் இரக்கம் செய்கிறதும் மன்னிக்கிறதும் உமக்கு சுபாவம் லட்சணமாய் இருக்கிறபடியினால் எங்கள் தாழ்மையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களையாகிய சங்கிலினாலே நாங்கள் கட்டுண்டவர்களாயிருக்கணும் உருக்கமான உமது மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டவிழ்த்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நாம் அமரலாம். இன்றைய நாளுக்குரிய திருமறை பாடத்தை நாம் வாசி கேட்போம். புத்தர்கள் போகும் பாதையின் தீபம் உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம் எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். இன்றைய நாளுக்கன்று தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி 28 வசனங்கள் முடிய. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 17 துவங்கி. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாளாயிற்று என்று கண்டார்கள். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள் மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டில் உட்கார்ந்திருந்தாள். மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்திருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தல்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர்த்தெழுந்திருப்பான் என்றார். அதற்கு மரியாள், உயிர்த்தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர்த்தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றாள். அதற்கு அவள், ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்றாள் என்பதை பாடம் வாசித்தாயிற்று. கிறிஸ்துவே உமக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் இஸ்முல் அன்புள்ள சுவாமி, இது அந்த வாரத்துக்குரிய மன்னாவை புசிக்கும்படியாக நாங்கள் வாசிக்கிட்ட திருமறை பாடத்தை தியானிக்கும்படியாக உம்முடைய இறை சமூகத்தை நோக்கி நாங்கள் காத்திருக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் கண்டடையத்தக்கதான வார்த்தைகளை தகப்பனே அவர்கள் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அருளுமாறு இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபக்கல் அன்பின் பரலோக தந்தையே, ஆமென். உயிர்த்தெழுந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நினைவு நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, தென்னிந்திய திருச்சபையின் வழியாக இன்றைய நாளிலே தியானிக்கும்படியாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ள தலைப்பு, கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல்
உயிர்ப்பின் என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ளுதல் உயிர்ப்பு என்ற தலைப்பின் கீழாக சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்களே, நம்பிக்கை விசுவாசம் என்ற வார்த்தை அநேகரிடத்திலே காணப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நேற்றைய தினத்திலே இறை வார்த்தையை நீங்களும் நானும் தியானிக்கும் பொழுது, சீமோன் ராம் முழுவதும் வலை வீசி களைப்போடு இருந்தாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்தவனாக மீண்டுமாக ஆழ்கடலுக்குள் போகும் பொழுது அநேக மீன்களை பெற்றுக்கொண்டு ஒரு புதிய வாழ்வாக அங்கே நாம் காண்கின்றோம். இவ்விதமாக இன்றைய நாளிலும் தியானிக்கும்படியாக எழுதப்பட்டுள்ள திருமறை பாடத்திலே தன்னுடைய உடன் பிறந்த சகோதரன் மரித்து 4 நாட்கள் கழித்த பின்பு அந்த இல்லத்திற்கு ஆண்டவராய் இயேசுவானவர் வருகின்ற அந்த திருமறை பாடம். அப்பொழுது சகோதரிகள் ஆண்டவராய் இயேசுவினிடத்திலே, நீர் இங்கே இருப்பீரானால் என்னுடைய சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லும் பொழுது மீண்டுமாக அங்கே ஒரு நம்பிக்கை தருகின்ற வார்த்தையை அங்கே மார்த்தாள் உரையாடுகிறதை நம்மால் காண முடிகின்றது. மார்த்தாள் இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இப்பொழுதும் நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். குறிப்பாக ஆண்டவராய இயேசுவானுடைய அருளுரையை கேட்கின்ற அந்த மகள் அநேக இடங்களிலே ஆண்டவரோடு கூட திருமறை பாடத்தின் வழியாக பார்க்கும் பொழுது ஆண்டவரோடு கூட இருக்கின்ற அந்த மகள்கள் இருவரும் ஆண்டவராய இயேசுவானவருக்கு முன்பாக ஒரு நல்ல நற்சாட்சியுள்ள வாழ்கின்ற நம்பிக்கைக்குரிய பாத்திரமாய் இருக்கின்ற அந்த மகள் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தல்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்றாள். முதலாவதாக இயேசுவினிடத்தில் முழுமையான நம்பிக்கைக்குரிய ஒரு மகளாய் அங்கே இருப்பதை நம்மால் காண முடிகின்றது. நம்முடைய வாழ்விலும் அநேக இடங்களிலே நம்முடைய வாழ்விலே ஏற்பட்டிருக்கின்ற சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள், வியாதிகள் அநேக இடங்களிலே இயேசுவினிடத்தில் நாம் கேட்கும் பொழுது இயேசுவானவர் எனக்கு அதிலிருந்து விடுதலை தருவார் என்ற முதலாவது நம்பிக்கை விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். ஏனென்றால் அங்கே மார்த்தாள் இவ்விதமாய் கூறுகின்றார், நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கின்ற அந்த நம்பிக்கை உம்மிடத்தில் கிடைக்கும் என்ற அந்த விசுவாசத்தை அடிப்படையாய் கொண்டது. இயேசுவானவர் பிதாவினிடத்தில் எதை கேட்கிறாரோ அதை இந்த உலக மக்களுக்கு பெற்றுத்தர முடியும் என்ற நம்பிக்கை மார்த்தாளிடத்திலும் இருந்தது, மரியாளிடத்திலும் காணப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் அப்பொழுது இயேசுவானவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை என்னவென்றால், மிக தெளிவான அந்த வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது. உன்னுடைய சகோதரன் உயிரோடு எழுந்திருப்பான் என்று சொல்லும் பொழுது மார்த்தாள் இவ்விதமாய் கூறுகின்றால், உயிர்த்தெழுந்தல் அந்த நாளிலே என்னுடைய சகோதரன் அந்த கடைசி நாளிலே உயிரோடு எழுந்திருப்பான் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். ஆனால் மீண்டும் அந்த நம்பிக்கையை ஆண்டவர் தருகின்றார். எவ்விதமாய் தருகின்றார் என்றால், இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று அந்த நம்பிக்கையை அங்கே தருகின்றார். இந்த உலக வாழ்க்கையிலே மரித்து போன எந்த ஒரு மகனும் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் உயிரோடு எழுந்திருப்பான் என்ற அந்த தன் நம்பிக்கையை ஆண்டவர் அங்கே தருகின்ற ஒரு திருமறை பாடம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்விலும் எத்தனையோ நிலைகளிலே எத்தனையோ இடங்களிலே இனிமேல் எனக்கு எதுவும் நடக்காது, ஒன்றும் கிடைக்காது, எல்லாத்திலும் நான் ஏமாற்றப்பட்டிருக்கிறேன் என்று நாம் நம்பிக்கையற்றவர்களாய் இருப்போம் என்றால் இயேசுவானவர் கூறுகின்ற அந்த வார்த்தை, மீண்டுமாக இயேசுவினிடத்திலே நீங்கள் கேட்கின்றது எதுவோ அதை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற அந்த வார்த்தையை ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்விலே அநேகருடைய கிறிஸ்தவருடைய வாழ்விலே குறிப்பாக கொரோனா காலகட்டத்திலே அந்த கிருமியின் நிமித்தமாக எத்தனையோ விதமான ஜனங்கள் பயந்து கொண்டு வேலைக்கு போக முடியாதபடி, தன் கூட பிறந்த உடன்பிறப்புகளை காண முடியாதபடி எத்தனையோ சூழ்நிலைகளே பயந்து வாழ்கின்ற இந்த நிலை, இந்த உலகத்திலே போனால் நாம் மரித்து விடுவோம் என்று நம்பிக்கையற்ற சூழ்நிலை. ஏனென்றால் இந்த உலகத்திலே இருக்கின்ற அந்த செய்திகள் காணொளி மூலியமாக
மற்றும் தொலைத்தொடர்பு மூலியமாக, தொலைக்காட்சிகளின் மூலியமாக, செய்தித்தாள்களின் வழியாக எத்தனையோ இடங்களிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய உறவின் பிள்ளைகள் வீட்டுக்கு கூட போக முடியாத நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவராகிய இயேசுவானவர் தருகின்ற நம்பிக்கை என்னவென்றால், நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கின்றேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று, உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான், இதை விசுவாசிக்கிறாயா என்கின்றார். ஆண்டவருக்காக திருப்பணி ஆற்றும்படியாக, சமுதாயத்திற்காக நற்காரியங்களை ஆற்றும்படியாக, ஆண்டவர் மீது நம்பிக்கை வைத்து உலக மக்களுக்கு அநேக நற்காரியங்களை செய்யும்படியாக, யாரெல்லாம் இந்த உலக மக்களுக்கு நல்ல காரியங்களை தரும்படியாக நீங்களும் நானும் பயணித்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கு ஆண்டவர் தருகின்ற ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், எந்த சூழ்நிலையிலும் அந்த கிருமி நம்மளை தாக்கி விடாதபடி ஆண்டவர் பரம வைத்தியராக நம் அருகே நின்று நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்ற இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே நீங்களும் நானும் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பரம தந்தையாகிய இயேசுவானவர் பரம வைத்தியராக இருந்து கொண்டிருக்கின்றார். ஆனாலும் ஆண்டவராகிய இயேசுவானவர் கூறுகின்ற மற்றொரு வார்த்தை என்னவென்றால், பிணியாளிக்கு வைத்தியன் தேவை என்று கூறியும் இருக்கின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே அநேக இடங்களிலே ஆண்டவர் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தவர்களாக நீங்களும் நானும் இந்த உலகத்துக்குள்ளாக பயணிக்க வேண்டும். இரண்டாவதாக ஆண்டவராகிய இயேசுவானவர் என்ன சொல்லுகிறார் என்றால், கிறிஸ்துவின் நம்பிக்கை கொள்ளுதல். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்து உலகத்திலே அநேக நற்காரியங்களை, நல்ல செயல்களை நீங்களும் நானும் செய்கின்ற ஒரு சிறப்புள்ள மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழும் பொழுது ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். இதை எவ்விதமாய் புரிந்து கொள்ள முடியும் என்றால், அன்னை தெரசாவினுடைய நாட்களிலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வை உங்களுடைய பார்வைக்காக நான் வைக்க விரும்புகின்றேன். அன்னை தெரசா அவர்கள் தொழுநோயாளிகளை குணமாக்கி அதிலே வருகின்ற அந்த தொழுநோயாளிகளை தூய்மைப்படுத்துகின்ற அந்த வேளையிலே கிடைக்கின்ற அந்த கசடுகளையும் புண்களிலே வழிகின்ற சீல்களையும் அந்த சிறு சிறு புழுக்களையும் எடுத்து பூமியிலே போடும் பொழுது அந்த ஊர் மக்கள், எங்களுடைய பூமி தாயை நீர் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கின்றாய், பரிசுத்தத்தை நீ கெடுத்து கொண்டிருக்கிறாய் என்று கன்னியாய் காணப்படுகின்ற அன்னை தெரசாவினிடத்தில் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபடும் பொழுது ஒரு முறை அந்த தாய் ஒரு தொழுநோயாளியை குணப்படுத்தி கொண்டிருக்கின்ற வேளையிலே அந்த ஊரார் அந்த மகளை மறித்து, நீ இந்த காரியத்தை செய்கின்றாய், அந்த தண்ணீரை, குணமாக்கின தண்ணீரை நீர் பூமியிலே ஊற்றக்கூடாது என்று அந்த தாயினிடத்திலே தர்க்கம் செய்யும் பொழுது அந்த மகள் செய்த ஒரு அற்புதமான நிகழ்வு என்னவென்றால், அந்த தண்ணீரை பூமியில் கீழே ஊற்றாதபடி அவர்களே அந்த தண்ணீரை பருகுகின்ற ஒரு நிகழ்வு. ஒரு உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தொழுநோயை குணமாக்கின சுத்திகரித்த அந்த தண்ணீரை ஒரு மகள் விழுங்கும் பொழுது உண்மையாக அந்த பெண்மணியும் பாதிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனாலும் சமுதாயத்துக்கு நல்ல காரியத்தை செய்யும்படியாக, முன்பின் அறியாத இரத்த உறவு அல்லாத மற்றொரு மனிதனுக்கு அந்த தாய் உதவி செய்கின்ற அந்த நிகழ்விலே, அந்த மருத்துவ பணியிலே அந்த தாயோடு கூட இருந்து பராமரித்தவர் இயேசுவானவர் என்பதை அந்த தாய் உணர்ந்து கொண்டிருக்கின்றாள். நீங்களும் நானும் எத்தனையோ இடங்களிலே அநேக மக்களுக்கு மருத்துவ பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். அநேக மக்களுக்கு உதவிகரமாய், அநேக சமுதாயத்தின் உதவிகரமாய் இருக்கும்படியாக பொருளாதார ரீதியாக, சரீர ரீதியாக, உடல் ரீதியாக எத்தனையோ விதமான உதவிகளை செய்யும் பொழுது, இந்த இல்லத்தை விட்டு மற்ற இடங்களை நீங்கள் சந்தித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவராய இயேசுவானவர் பரம வைத்தியராக என் கூட இருக்கிறார் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையிலே நீங்கள் அந்த மக்களை சந்தித்து நீங்கள் உதவி செய்வீர்கள் என்றால், உங்களுக்கு பாதுகாப்பாக, உங்களுடைய உயிருக்கு உத்தரவாதமாக இயேசுவானவர் என்றும் உங்களோடு கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கையை ஆண்டவர் இன்றைய நாட்களிலே நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார். பிரியமானவர்களே, அன்று அன்னை தெரசாவோடு கூட இருந்த ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அன்றைய நாட்களிலே தெரசா எவ்விதமாக ஆண்டவராய் இயேசுவானவரை விசுவாசித்து அநேக நற்காரியங்கள் இந்த உலகத்துக்கு செய்தாரோ, அதுபோல இந்த கொரோனா காலகட்டத்திலே அநேக மனிதர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே நமக்கு தெரிந்த, நமக்கு அருகாமையில் இருக்கின்ற நம்முடைய உறவின் பிள்ளைகள், நம்முடைய சமுதாயத்தின் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே அவருக்கு ஆறுதலை தருகின்ற அந்த வார்த்தைகளை நீங்கள் தொலைபேசியின் வழியாக அல்லது தன்னுடைய வீட்டுக்கு அருகாமையில் நின்று அவளோடு கூட பேசி
அவர்களுக்கு நல்ல நம்பிக்கையை தருவீர்கள் என்றால் நீங்களும் ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள், அந்த ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏனென்றால் தனிமைப்படுத்துகின்ற அந்த நாட்களிலே அவருடைய சிந்தனைகள் எவ்விதமாய் இருந்து கொண்டிருக்கும். தன்னுடைய சகோதரன் மரித்து 4 நாட்கள் கழித்த பின்பு இயேசுவானவர் அங்கே வரும்பொழுது தன்னுடைய சகோதரிகள் புலம்பலை அங்கே காண முடிகின்றது. நம்முடைய வாழ்விலும் அநேக சகோதர சகோதரிகள் தனிமைப்படுத்தப்பட்டு புலம்பிக் கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே அவர்களுக்கு நாம் மொபைல் வழியாக அல்லது நம்முடைய உறவின் வழியாக ஒரு சில ஆறுதலான வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் நம்மோடு கூட தேவன் இருக்கிறார். ஏனென்றால் நம்பிக்கையற்று போன அந்த மனிதர்களுக்கு நம்பிக்கை தருகின்ற ஆறுதலான வார்த்தைகளை, இயேசுவானுடைய வார்த்தைகளை நீங்கள் பகிர்ந்து கொள்வீர்கள் என்றால் அது உங்களுக்கும் அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும்படியாக இயேசுவானவர் அங்கே கடந்து போகின்றார். கடந்து போன இயேசுவானவர் அங்கே மிகப்பெரிய அற்புதத்தை செய்கின்றார். என்ன அற்புதத்தை செய்கிறார் என்றால் மரித்து போன அந்த லாசருவை உயிரோடு எழுப்புகின்ற அந்த திருமறை பாடம். அதற்கு உண்மையான காரணம் என்னவென்றால் மார்த்தாள் இயேசுவின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அங்கே நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தல்வார் என்று அறிந்திருக்கிறேன் என்ற நம்பிக்கையை ஆண்டவராகிய இயேசுவின் மீது வைத்திருந்தாள். ஆகவே கிறிஸ்துவின் மீது நம்முடைய நம்பிக்கையை வைத்து நம்முடைய உலக வாழ்க்கையை செய்யும் பொழுது நாம் உயிர்ப்பிக்கப்படுகின்றோம். எவ்விதமாய் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் என்றால் நம்பிக்கையற்ற மனிதர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தர வேண்டும், விசுவாசத்தை தர வேண்டும். ஆண்டவராய் இயேசுவானவர் உங்களுடைய வாழ்விலே வந்தால் அனைத்து விதமான காரியங்களும் தடைப்பட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து விதமான காரியங்களும் மீண்டுமாக உங்களுக்கு கைகூடி வர பண்ண முடியும் என்ற அந்த முழுமையான நம்பிக்கையை கிறிஸ்துவின் மீது தருகின்ற நல்ல ஒரு ஆவிக்குரிய விசுவாசம் உள்ள பிள்ளைகளாய் நீங்கள் உங்கள் சகோதர சகோதரனிடத்தில் நீங்கள் சொல்வீர்கள் என்றால் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிக்கின்றார். ஏனென்றால் அந்த திருமறை பாடத்தின் வழியாக பார்க்கும் பொழுது தன் சகோதரியாகிய மரியாளை ரகசியமாய் அழைத்து போதகர் வந்திருக்கின்றார், உன்னை அழைக்கிறார் என்றால் அவள் அதை கேட்டவுடனே சீக்கிரமாய் எழுந்து அவரிடத்தில் வந்தார். இயேசுவானவர் மீண்டுமாக ஆவிலே கலங்கி லாசருவை உயிரோடு எழுப்பி தருகின்ற அந்த வார்த்தை. பிரியமானவர்களே, நம்முடைய நாட்களிலும் அநேக கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு நீங்கள் நம்பிக்கையை தருகின்ற கிறிஸ்தவர்களாய் இருங்கள். ஏனென்றால் இந்த காலத்திலே அநேக மனிதர்கள் நம்பிக்கையற்ற போனவர்களாக தன்னுடைய வாழ்விலே வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை, தேவனுடைய ஆலயத்திற்கு வர முடியாத சூழ்நிலை, தன்னுடைய உறவின் பிள்ளைகளை பார்க்க முடியாத சூழ்நிலை, மளிகை கடைக்கு போக முடியாத சூழ்நிலை, எத்தனையோ விதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அவர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையாக இயேசுவானவர் நம்மோடு கூட இருக்கின்றார், நாம் எல்லா இடங்களுக்கும் பயணிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு இந்த உலகத்துக்குள்ளாக நீங்கள் கடந்து வருவீர்கள் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்படும் பொழுது மாம்ச ரீதியான சரீரமும் புதிய பலன் படுகிறது என்பதை ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே சுட்டி காட்டுகின்றார். ஆகவே மரித்து போயிருக்கின்ற நம்முடைய நம்பிக்கையற்ற இருக்கின்ற நம்முடைய வாழ்விலே மீண்டும் உயிரோடு இருந்த ஆண்டவர் நம்மருக்கு நம்பிக்கை தரும்படியாக ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நீங்கள் வருவீர்கள் என்றால் ஆண்டவராகிய இயேசுவானவர் உங்களுடைய வாழ்வையும் உங்களுடைய சரீரத்தையும் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் அனைத்து விதமான மக்களையும் வாழ்வளிக்கின்ற கடவுளாக, ஒரு உயிர்ப்பிக்கின்ற கடவுளாக நம்மோடு கூட பயணிக்கிறார் என்ற விசுவாசத்திலே நீங்களும் நானும் பலப்படும்படியாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய வாழ்வை ஆண்டவராகிய இயேசுவினிடத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாப்பாராக. நம்மோடு கூட மருத்துவ பணி ஆற்றுகின்ற அநேக மருத்துவர்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளையும் மருத்துவர்களையும் பாதுகாப்பதற்காக, சமுதாய பணி ஆற்றிக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கும்படியாக கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் இஸ்முல் அன்பின் பலோக தந்தையே, அன்புள்ள சுவாமி, இது இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே அநேக ஜனங்கள் மரித்து கொண்டிருக்கின்ற இந்த நாட்களிலே தகப்பனே, இதோ உயிர் நாடி என்று அழைக்கப்படுகின்ற ஆக்சிஜனுக்காக பல்வேறு இடங்களுக்கு அலைந்து கொண்டிருக்கின்ற உலக மக்கள் மத்தியிலே தகப்பனே, இதோ எங்களை நல்லபடியாக சுவாசிக்கும்படியாக எங்களுக்கு நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் தந்த அந்த வாழ்விலே தகப்பனே, இதோ உயிருக்காக போராடி கொண்டிருக்கின்ற அநேக மக்களுக்காக உம்முடைய இறை சமூகத்திலே தகப்பனே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற நல்ல ஒரு ஜெப வீரர்களாக நாங்கள் இருப்பதற்காக நீர் எங்களுக்கு ஒரு வாழ்வை தந்திருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம்.
தகப்பனே, உம்முடைய இறை சமூகத்திலே நாங்கள் எங்களுடைய முழங்காலை முடக்கிய தகப்பனே, இந்தியாவுக்காக, உலகத்திற்காக தகப்பனை ஜெபிக்கின்ற மகனாக மகளாக வாழ நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுப்பீராக. தகப்பனே, குறிப்பாக கொரோனா நிமித்தமாக அநேக மனிதர்கள் மரித்து கொண்டிருக்கின்றார்கள். தகப்பனே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஆறுதலுக்காக நம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். தகப்பனே, இனி வருகின்ற காலங்களிலே எந்த ஒரு மனிதனும் மறிக்காத வண்ணமாக பரம வைத்தியராக நீர் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும்படியாக திறப்பின் வாசலிலே தகப்பனே ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனும் மகளும் தகப்பனே நின்று ஜெபிக்கின்ற அந்த நேரத்திற்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகின்றோம். உலக வாழ்க்கை எத்தனையோ விதமான நேரங்கள் உண்டு, எத்தனையோ விதமான காலங்கள் உண்டு, எத்தனையோ விதமான நிலைகள் உண்டு தகப்பனே. ஆனாலும் எங்கள் உடன்பிறப்புகளுக்காக, எங்களுடைய ஊரின் நன்மைக்காக, எங்களுடைய சமுதாயத்தின் நன்மைக்காக, எங்களுடைய தேசத்திற்காக தகப்பனே, தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மக்களுக்காக தகப்பனே, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, அவருடைய உயிருக்காக, ஆன்மாவுக்காக தகப்பனே உம்மிடத்திலே மன்றாடுகின்ற பிள்ளைகளாக நாங்கள் இருக்கும்படியாக உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக ஒப்புக்கொடு ஜெபிக்கிறோம் தகப்பனே. அன்புள்ள சுவாமி, இதோ நீர் 4 நாட்கள் கழித்து வந்த தகப்பனே, இதோ லாசருவுக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகின்ற இயேசுவானவராய் இருந்தது போல தகப்பனே, இதோ எங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக உம்மிடத்தின் வழியாக தகப்பனே பிதாவினிடத்திலே பேசுகின்ற வேண்டுதலை செய்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளாக நாங்கள் மாறுவதற்கு ஏற்ற கால சூழ்நிலைகளை நீர் எங்களுடைய வாழ்விலே தந்து எங்களை பாதுகாத்து பராமரிப்பீராக. அன்புள்ள சுவாமி, எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காகவும் திருச்சபை மக்களுக்காகவும் உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம் தகப்பனே. நம்பிக்கையற்ற இந்த உலகத்திலே நம்பிக்கையின் நாயனாக இயேசுவானவரிடத்திலே ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக ஒவ்வொரு மனிதனும் தகப்பனே தன்னுடைய முழங்காலை ஊன்றும்படியாக ஆண்டவர் கால சூழ்நிலைகளை வர்த்திக்க செய்யுமாறு உடைய கரங்களில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றேன் தகப்பனே. மார்த்தாள் இவ்விதமாக இடத்தில் கூறினது போல தகப்பனே, நீர் பிதாவினிடத்தில் எதை கேட்டாலும் பிதாவானவர் உமக்கு தருவார் என்ற அந்த நம்பிக்கையை இயேசுவின் மீது வைத்து அந்த சகோதரி தகப்பனே தன்னுடைய சகோதரனை உயிர்ப்பித்து கொண்டது போல தகப்பனே, இதோ எங்களுடைய உடன்பிறப்புகளுக்காக, உடன்பிறவா சகோதர சகோதரிகளுக்காக தகப்பனே அனுதினமும் உம்முடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு ஜெபிக்கின்ற நல்ல பிள்ளைகளாக நீர் எங்களை மாற்றுவீராக. கால சூழ்நிலைகள் தகப்பனே, இதோ பிசாசானவன் எங்களை வஞ்சிக்கிறது போல தகப்பனே, எத்தனையோ விதமான நேரங்கள் இருந்தும் உம்மிடத்திலே நாங்கள் முழங்கால் படியிடாதபடி தகப்பனே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம் தகப்பனே. ஆனாலும் இனி வருகின்ற காலங்களிலே உமது தகப்பனே எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக, எங்களுடைய ஊராருக்காக, எங்களுடைய தேசத்திற்காக தகப்பனே முழங்கால் படியிடுகின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ மகனாக மகளாக மாறுவதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் பண்ணியருளுமாறு உடைய கரங்களில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றேன் தகப்பனே. இயேசுவானவர் எவ்விதமாக தகப்பனே துன்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளை சந்தித்து ஆறுதலை கண்டறியும்படியாக, மீண்டும் மனமகிழ்ச்சி அந்த குடும்பத்தில் கேட்கும்படியாக ஒரு திறந்த வாசலை வைத்தீரோ, உம்முடைய வழியாக வந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு கிறிஸ்தவ பிள்ளைகளும் இதை நாங்கள் பின்பற்ற நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றீர். கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைத்த பிள்ளைகளாக நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தகப்பனே அநேக ஜனங்கள் உயிர்ப்பிக்கும்படியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவராய இயேசுவானவர் எங்களோடு கூட பயணிக்கிறார் என்பதை தகப்பனை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்கும்படியாக ஆண்டவர் ஒரு புதிய ஆற்றலை எங்களுடைய வாழ்விலே தந்தள்ளுமாறு உடைய கரங்களில் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து பராமரித்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக. இறைமை இந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபங்கள் அன்பின் பரலோக தந்தையே, ஆமீன். அருளுரை கேட்ட நாம் அனைவரும் அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தை நாம் அனைவரும் இணைந்து சொல்லலாம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் வைத்து பிறந்தார். பொந்தியின் பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசலை வெற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பசுவான்களை ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமீன். இந்த பற்றுதல் நிலைத்திருக்க ஆண்டவர் நமக்கு அருள்புரிந்து பாதுகாத்தல்வாராக. ஆமீன். திருச்சபையினுடைய அறிவிப்புகளை நாம் வாசிக்க கேட்போம். நம்முடைய வாட்ஸ்அப்பில் வந்திருக்கிற பிரகாரமாக மீண்டும் தமிழ்நாடு அரசாங்கம் மறு அறிவிப்பு தரும் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நேரங்களிலே நம்முடைய ஆலயத்திலே இறை வழிபாடு நடக்காது. ஆனாலும் காணொளி மூலியமாக
இறை வழிபாடு நடத்தப்படும் என்பதையும் திருச்சபை மக்களுக்கு நாங்கள் அறிவிக்கின்றோம். அதிலே நீங்கள் பங்கு பெறும்படியாகவும் அந்த நேரங்களிலே உங்களுடைய காணிக்கைகளை உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் எடுத்து வைத்து ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்தும்படியாகவும் உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த மாதத்துக்குரிய சந்தாவையும் இந்த மாதத்திற்குரிய உங்களுடைய ஏலமாக்கிகளையும் நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை நாங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த வாரத்திலே பிறந்தநாள் திருமணநாள் காண்பவர்களுடைய பெயர்கள் பின்வருமாறு: 1ஆம் தேதி பிரேம்குமார் அவர்களும் ஏசுராஜ் அவர்களும், 2ஆம் தேதி ஜெயபிரகாஷ் அவர்களும் ஜெரோம் அவர்களும் பார்த்திபன் அவர்களும், 3ஆம் தேதி ஜெயமால் அவர்களும், 4ஆம் தேதி மெட்டில்டா அவர்களும், 5ஆம் தேதி பரணிபுத்திரன் அவர்களும் தமிழன்பு அவர்களும், 7ஆம் தேதி ரெஜினா அவர்களும் ரோஸ்மெரினா அவர்களும் எஸ்தர் அவர்களும், 8ஆம் தேதி அன்பழகன் அவர்களும் ஆலன் அவர்களும் பிறந்தநாளை காணவிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபம் செய்வோம். இந்த வாரத்திலே திருமண நாள் காண்பவர்கள் 5/5/2021 அன்று திருவாளர் துரைசாமி திருமதி மெட்டில்டா அவர்களும் திருமண நாளை காணவிருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே, அற்பமாய் சொற்பமாயல்ல தீரலாய் பெய்யட்டுமே. ஜெபம் செய்வோம். அன்புடைய சுவாமி, வாசியை கேட்டு பிறந்தநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக திருமணநாள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக உம்முடைய சமத்தில் நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். மென்மேலும் நிறைய பிறந்தநாளை காணத்தக்கதாக எதிர்கால வாழ்வை அவர்கள் ஆசீர்வாதமாய் சுதந்திரித்துக் கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக. திருமணநாள் காண்கின்ற தம்பதிகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். மென்மேலும் நிறைய திருமணநாளை காணத்தக்கதாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவானவர் தாமே உம்முடைய ஆணிவாய்ந்த கரங்கள் தொட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தி அள்ளுமாறு இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபம் அன்பின் பலோக தந்தையே, ஆமென். பிறந்தநாள் காண்கின்றவங்கள் அனைவருக்கும் திருமணநாள் காண்கின்றவங்கள் அனைவருக்கும் திருச்சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமானவர்களே, முடிவு கவியாக கிறிஸ்தவ கீர்த்தனைகளிலே 352வது கீர்த்தனை மனம் இசைந்து அனைவரும் உடன்பிறப்பா என்ற பாடலை பாடும் பொழுது நம்முடைய இல்லங்களிலே ஆண்டவருக்குரிய காணிக்கைகளை நீங்கள் எடுத்து வைத்து அதை உரிய நேரத்திலே ஆலயத்திலே செலுத்தும்படியாக அன்புடன் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் உடன் பிறப்பார், தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார், தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மண் வாழ்வின் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பார், தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வளைந்து, அது ஆரோனின் தலை மீது பொழிந்து அவனது தாடியில் வளைந்து, அங்கியில் குலைந்து தொங்கலில் இழைந்து, அங்கியில் குலைந்து தொங்கலில் இழைந்து,
வடிந்திடும் பரிமளம் போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய், தினம் வாழ்வது சிறப்பானது. அது ஏர்மோனின் மலை, அதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். அது ஏர்மோனின் மலை, அதன் மேலும் சீயோனின் சிகரங்கள் மீதும். மெல்லன கவிந்து சில்லன குவிந்து, மெல்லன கவிந்து சில்லன குவிந்து, தினம் படர்ந்திடும் பனியினை போன்றது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய், தினம் வாழ்வது சிறப்பானது. நம் மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. இன்று இன மொழி பொருள் நிலை கொண்டு எத்தனை பிரிவுகள் உண்டு. அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து, அன்பினில் பகிர்ந்து இன்பமாய் இணைந்து, ஒன்றாய் இணைந்து வாழ்வதே அருளரசு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய், தினம் வாழ்வது சிறப்பானது. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய், தினம் வாழ்வது சிறப்பானது. நன்மையானது இன்பமானது மன் வாழ்வினில் பேரழகு. மனம் இசைந்து அனைவரும் உடன் பிறப்பாய், தினம் வாழ்வது சிறப்பானது. நாம் ஜெபம் செய்வோம். அன்புலே சுவாமி, இது இந்த நாளுக்காக, இந்த நேரத்திற்காக உள்ளத்தின் ஆழத்தில் நம்ம ஸ்தோத்திரிக்கின்றோம். தகப்பனே, இது துன்பப்பட்ட அந்த குடும்பத்தை இயேசுவானவர் எவ்விதமாக நேரடியாக சென்று தகப்பனே, இது துன்பத்தை நீக்கிக் கொள்வதற்கு தேவையான ஆறுதலையும் தேர்தலையும் தந்த தகப்பனே, மீண்டுமாக அந்த குடும்பத்திலே ஒரு புதிய நம்பிக்கையை தந்து தகப்பனே, ஒரு புதிய மனமகிழ்ச்சியை நீ தந்தது போல தகப்பனே, இன்றைய நாட்களிலும் கொரோனா நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற அநேக குடும்பங்களுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். தகப்பனே, நம்பிக்கையற்ற போன சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த பிள்ளைகளுக்கு என் தேவனாகிய இயேசுவானவர் மீண்டும் தகப்பனே நீர் சொல்வது போல தகப்பனே, இதோ என்னிலே விசுவாசம் வைக்கின்றவன் மரித்தாலும் பிழைப்பான் என்பது போல தகப்பனே, இதோ நானே தகப்பனே எல்லா நிலைகளிலும் வழியும் சத்தியும் ஜீவனமாக இருக்கின்ற சொன்ன சுவாமி, இதோ அந்த பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல ஒரு பாதுகாப்பை மீண்டுமாக உயிரோடு தகப்பனே இந்த உலக பிள்ளைகளோடு அவர்கள் வாழும்படியாக ஒரு புதிய நம்பிக்கையை நீர் தருமாறும் உடைய கரங்களில் புகழ்ச்செபிக்கின்ற தகப்பனே. அன்புள்ள சுவாமி, இது இந்த உலகத்திலே அந்த கிருமி தாக்கம் அதிகமாக இருந்தாலும் பரம வைத்தியராகிய இயேசுவானவர் தகப்பனே எங்களோடு கூட இருக்கின்றார். என் இயேசுவானவர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் நாங்கள் பாதிக்கப்படுவதில்லை என்று தகப்பனே ஒரு புதிய நம்பிக்கையை அவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக தகப்பனே, இதோ மரித்து போன அந்த லாசருவை 4 நாட்கள் கழித்து மீண்டும் உயிரோடு எழுப்பின கடவுள் எங்களுடைய வாழ்விலே ஒரு புதிய நம்பிக்கையை செய்வதற்கு, ஒரு புதிய பலனை தருவதற்கு அவர் ஜீவனுள்ள கடவுளாய் தகப்பனே 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்திருந்தாலும் அதே நாட்களிலே உயிரோடு இருந்த இயேசுவானவர் தூய ஆவியானவராக எங்களோடு கூட வாழ்வழித்து கொண்டிருக்கிறார் என்ற தகப்பனே, புதிய நம்பிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தியருளுமாறும் உடைய கரங்களில் புகழ்ச்செபிக்கின்ற தகப்பனே. அன்புள்ள சுவாமி, இதோ யாரும் என்னிடத்தில் பேசவில்லையே, நாங்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றோமோ, உறவின் பிள்ளைகளை எங்களால் காண முடியவில்லையே என்ற தகப்பனே, எத்தனை விதமான உள்ளங்கள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அனைத்து விதமான பிள்ளைகளுக்கும் தகப்பனே, இதோ கடவுள் அவர்களோடு கூட இருக்கிறார் என்று தகப்பனே, எல்லா சூழ்நிலையிலும் தகப்பனே, மனிதர்களாகிய ஒவ்வொரு மனிதனும் கைவிட்டாலும்
கைவிடாத ஆண்டவர் அவளோடு கூட பக்கபலமாய் இருக்கிறார் என்று தகப்பனே ஒரு புதிய நம்பிக்கையோடு அவர்கள் வாழும்படியாக ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டியலுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, இதோ எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக, ஊரில் உள்ள மக்களுக்காக, தகப்பனே கிளை திருச்சபையிலே வாழ்கின்ற மக்களுக்காக உம்முடைய சமத்தில் வருகின்றோம். ஆண்டவராய் இயேசுவானவர் தாமே ஒரு புதிய நம்பிக்கையை தந்தல்லுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, இதோ துன்பப்பட்ட பிள்ளைகளை தேடி வருகின்ற இயேசுவானவராக, அவர்களுக்கு வந்த இயேசுவானவர் ஒரு புதிய மாற்றத்தை தருகின்ற கடவுளாக, ஒரு புதிய நம்பிக்கையை தருகின்ற இயேசுவானவராக நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கும்படியாக, எங்களுடைய வாழ்விலே நம்பிக்கை கொள்கின்ற பிள்ளைகளாய் வாழும்படியாக ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தியலுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, அன்புள்ள சுவாமி, அதற்கு மேலாக இந்த உலக வாழ்க்கையிலே தகப்பனே பொருளாதார ரீதியாக பாதிப்புக்குள்ளாகப்பட்டிருக்கின்ற அநேக குடும்பங்களுக்காக உடைய சமத்தில் வருகின்றோம். ஆண்டவராகிய இயேசுவானவர் தாமே அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவையான நல்ல பொருளாதாரத்தை பரத்திலிருந்து கட்டளை தருமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, அன்புள்ள சுவாமி, தன்னுடைய தகப்பனாருக்காக, தன்னுடைய பிள்ளைகளுக்காக, தன்னுடைய மனைவிக்காக, தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய உறவின் பிள்ளைகளுக்காக, திருச்சபை மக்களுக்காக வேண்டுதல் செய்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நன்றியான உள்ளத்தோடு ஸ்தோத்திரிக்கின்றோம். ஆண்டவர் ஒவ்வொருடைய ஜெபத்தின் சத்தத்தையும் கேட்டுள்ளுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, அன்புள்ள சுவாமி, ஊரின் பிள்ளைகளுக்காக, நண்பர்களுக்காக, சமுதாயத்தின் பிள்ளைகளுக்காக, தேசத்தின் பிள்ளைகளுக்காக, உம்முடைய திறப்பின் வாசலில் நின்று கொண்டு உம்மிடத்திலே பரிந்து பேசுகின்ற அநேக பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் அவருடைய ஜெபத்தை கேட்டு அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. அன்புள்ள சுவாமி, விசேஷமாக தகப்பனே, இதோ வட மாநிலத்தில் இருக்கின்ற அநேக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, இதோ செய்தித்தாளின் வழியாக, தொலைக்காட்சியின் வழியாக தகப்பனே, இதோ அந்த சூழ்நிலைகளை நாங்கள் கண்டுகொண்டு இருக்கின்றோம். தகப்பனே, அந்த குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் சமாதானத்தையும் தருகின்ற இயேசுவானவராக ஒரு புதிய வாழ்வை தந்தல்லுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, அன்புள்ள சுவாமி, இதோ மருந்துக்காக தகப்பனே மருந்தகங்களிலே நீண்ட வரிசையில் நின்று கொண்டு இருக்கின்ற அநேக குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக உடைய சமத்தில் நாங்கள் கெஞ்சி மண்டாடுகின்றோம். தகப்பனே, போதுமான வேளையிலே இயேசுவானவர் தாமே அனைத்து விதமான காரியங்களையும் கைக்குடி வரப்பணுமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, அன்புள்ள சுவாமி, இதோ ஆக்சிஜன் பற்றாக்குறையின் காரணமாக ஒவ்வொரு மருத்துவமனைகளிலும் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற உயிரிழப்புகளுக்காக உடைய சமத்தில் வருகின்றோம். இயேசுவானவர் தாமே பரம தந்தையாக அந்த கூடு இருந்து தகப்பனே உயிர் மூச்சு விடுகின்ற அந்த வேளையிலே நல்ல ஒரு ஆக்சிஜனை பெற்றுக்கொள்வதற்கு தேவையான சூழ்நிலைகளையும் காலநிலைகளையும் மருத்துவ பணிகளையும் நீர் தகப்பனை சிறப்பாக ஏற்ற வேளையிலே அந்த மனிதர்கள் பணியாற்றுவதற்கு தேவையான சூழ்நிலைகளை காலநிலைகளை நீர் பரத்திலிருந்து கட்டளை தருமாறும் உடைய கரங்களில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்ற தகப்பனே, எல்லா நிலைகளிலும் நீர்தாமே பரம வைத்தியராக, பரம நண்பராக, நல்ல ஆலோசகராக
தேவ சமாதானத்திலே நான்